காமருதீன் என்று ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் யாரு, கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா விக்கல்ஸ் தான். ஓகே, விக்கல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது. பட் விக்கல்ஸ் சொன்னதுக்கு இவங்க சொன்னதுக்கு தான் வந்து இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க. ஏன் விக்கல்ஸை கேட்டிருக்கலாமே, ஏன் இவங்களை கேட்கணும்? அதாவது அவங்களுக்கு என்னன்னா, யார் வீக்கா இருக்காலும் அவங்கள ஃபர்ஸ்ட் அடிச்சு வெளியே துரத்திடணும். விக்கல்ஸை தள்ள முடியாது. அவன் என்ன பண்ணாலும் அவன் மார்க் பண்ணுவான், என்ன வேணா பண்ணுவான், அவன் ஆப்போசிட்டா நின்று பேசுவான். ஆனா சாண்ட்ரா அப்படி இல்லை. சம்டைம்ஸ் டவுன் ஆயிடுவாங்க, சம்டைம்ஸ் இதாயிடுவாங்க. ஸோ இவங்களை டார்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எமோஷனல் டேமேஜ் எமோஷனலா அட்டாக் பண்ணி அவங்க எப்போ வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே பிசிக்கலா வெளியே தள்ளி விட்டாங்க. அது வந்து ரெண்டு பேருமே காலால் உதைச்சது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். பார்வதி செய்யறாங்களா அது ஓகே, பட் கமருதீன் வந்து காலால் உதைக்கிறது வந்து நாட் அக்செப்டபிள். அவங்க கீழே விழுந்து மெடிக்கல் இஷ்யூஸ் வருது, அதெல்லாம் நமக்கு போக தேவையில்ல. அதே மாதிரி நேஷனல் டெலிவிஷன்ல நீங்க ரெண்டு பேரும் ஓப்பனா பண்றதும், அவங்க இத்தனை வருஷம் மேரேஜ் பண்ணி அவங்க லைஃப் ஒரு லீட்ல கொண்டு போயிட்டு அவங்க போயிட்டு இருக்காரு. அவங்க ஒரு பிரஜன்லாம் பாத்தீங்கன்னா சீனியர் ஆக்டர் விஜய் டிவில, அவங்கள வந்து அவங்க லைஃப் வந்து கொச்சப்படுத்துறது தப்பு இல்லை.